நான் வந்து இங்கே மதுரையிலேருந்து தான் வந்திருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்தில் இருந்தேன். கும்பகோணத்தில் தான் ட்ரைனிங் எடுத்தேன். 2008 ஷியான்ட்ட வந்து பிளாக் பெல்ட் வாங்கினேன். அவரோடவே 25 வருஷமாக அவர்கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவருடைய இழப்பு வந்து யாருமே ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இந்த கலைத்துறையில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து 25 வருஷமாக இருக்கேன் அப்படின்னாலே அதுக்கு காரணமே எங்களுடைய ஷியான் தான். நான் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா அவர் தான் என்னோட ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ என்னுடைய பேக் போன் சொல்லலாம்ல, நம்ம உடம்புல அந்த பேக் போனே இழந்ததுக்கு சமமாக இப்போ நாங்கள் எல்லாருமே நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த இழப்பை வந்து எங்களால் கண்டிப்பாக எப்படி ஜீர்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு உண்மையிலே தெரியல. ஸோ மாஸ்டர் வந்து யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடி தோளில் கையை போட்டு நண்பரோட நண்பராக தான் எங்களோட பழகுவாங்க. ஸோ யூனிஃபார்ம் மாட்டின பிறகு அவங்க குருவாகவும் எங்களை சிஷியனாகவும் மிக்க கண்டிப்பாக அவருடைய ஒவ்வொரு ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்டைலில் நாங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து எங்களுக்கு கற்று தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்வித்தை போட்டியில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 13 வருஷமாக அவர்கிட்ட தான் வில்வித்தை கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் இப்போ ஸ்டேட் மேட்ச் இப்போ கடைசியாக இப்போ நடத்துனாங்க. ஸோ அதில் என்னால் கலந்துக்க முடியல, இருந்தாலும் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகத்தில் தான் நாங்கள் வந்து மதுரைக்கு இப்போ அவருடைய வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்சாய் விஷ்ணு அவர்களும் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறேன். இவங்களும் திருநெல்வேலி மாஸ்டர் செல்வமுத்துக்குமார். ஸோ இவங்க வந்து ஆர்ச்சரியில் வந்து திருநெல்வேலி செக்ரட்டரியாக இருக்காங்க. இவங்க வந்து தென்காசி மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க, சென்சாய் கோபி அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே நாங்கள் நேத்திலேருந்து அவங்க வருவாங்க அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பொதுவாக யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், உங்கள் குருவோட அந்த இறுதி கட்டத்தில் நீங்கள் தான் அவரோட உடலை வந்து எடுத்து வைக்கக்கூடியது. குருவை மிஸ் பண்ணுறீங்க. ஒரு மாணவராக ஒரு குரு உங்களோட சொல்லிக் கொடுத்ததில் எதுனா உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது அவரோட வார்த்தைகள்? ஸோ அவர் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க, நான் இறந்துட்டேன்னா யாருமே நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. ஆனால் வந்து அதை வந்து எங்களால் தவிர்க்கவே முடியல. ஸோ இருந்தாலும் அவருடைய விட்டு சென்ற பணிகளை வந்து நாங்களும், எங்களுடைய சீனியர் சென்சாய்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கீழே இருக்கிற சென்சாய்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே அவர் விட்டு சென்ற பணியை வந்து கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி நிறைவேற்றியே காட்டுவோம். என்னோட பேர் ஐசக்கு. நான் கேரளாவில் வரேன். ஒரு 30 இயர்ஸ் நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேருந்தும் நிறைய மாஸ்டர்ஸ் இங்கே வந்திருக்கு. ஷியான்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஷியானை பார்த்து இப்போவும் போயிட்டு இருக்கு. ஆனால் அவரை மாதிரி ஒரு மாஸ்டர் இங்கேயும் கிடைக்கல, இனியும் உண்டாகவே இல்லை. அவ்வளோ ரொம்ப நல்ல மாஸ்டர் தான் அவர் எங்கேயும் போயிட்டுல, எங்களோட உள்ளில் தான் இருக்கு. இங்கேயும் எல்லாம் தான் இருக்கு. அவர் நமக்கு ஒரு எனர்ஜி ஆயிட்டு இன்னும் நம்ம கூட தான் இருக்கும். மாஸ்டரோட ட்ரைனிங் எடுக்கும்போது நீங்கள்ட்ட என்ன பேசுங்க? மாஸ்டர் ஒரு எனர்ஜி, மாஸ்டர் கிட்ட கிளாஸ் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் நம்மகிட்ட இருக்கு. இப்போவும் மாஸ்டர் நம்மக்கிட்ட கூட இருக்கிறது மாதிரி தான் நான் நினைச்சிருப்பேன். அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றது. ஆமா, ஷிஹான் ஹுசைனி மாஸ்டர் மாதிரி ஒரு மாஸ்டரும் வராது, அந்த மாதிரி ஒரு மாஸ்டரும் வராது. மாஸ்டர் இல்ல என் கூட இங்க இருக்கு எல்லாமே மாஸ்டர்மாരുടെ உள்ள தான் இருக்கு ஷியான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.